வணக்கம். அரசு அதிகாரிகளை மிரட்டும் திமுகவின் முக்கிய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் முக்கிய தலைவர்கள் சேகர்பாபு கிட்டத்தட்ட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும், விஜய் அவர்களது ஆட்சி கவிழ்ந்த பிறகு எங்களை ஒட்டுமொத்தமாக குறை கூறிய அரசு அதிகாரிகளை நாங்கள் நிச்சயமாக வேறு விதத்தில் கவனிப்போம். அதாவது எந்த ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் புதிய அரசாங்கம் நியமிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு வசதியான ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் நியமிப்பார்கள். அந்த உயர் அரசு அதிகாரிகள் தற்பொழுது இருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்திற்குத்தான் விசுவாசமாக இருப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று மாறி மாறி கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி அமைத்த நிலையில் இவர்களுக்கு உதவியாக ஆளும் கட்சிகள் இருந்தது. முதல் முறையாக திமுக இல்லாமலும் அதிமுக இல்லாமலும் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நிலையில் 48 மணி நேரத்திலேயே அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளையும் மாற்றி திமுகவின் விசுவாசிகளை அனைத்தையும் ஓரம் கட்டி முக்கியமான பெரும் நிர்வாகிகளை தற்பொழுது அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய செயலாக உயர் அரசு அதிகாரிகளை திமுகவிற்கு எதிராக பணியமர்த்தினார்கள். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு தகவல்களும் திமுக முக்கியமான மாஜி அமைச்சர்களை சிக்க வைக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கக்கூடிய தவறுகள் அனைத்தையும் மாஜி அமைச்சர்கள் பல தகவல்களை விட்டு சென்றுள்ளார்கள். ஏனென்றால் திமுகவை பொறுத்தளவிற்கு தவறு செய்தால் அதை தடயமில்லாமல் செய்யக்கூடிய ஒரே நபர் கருணாநிதி மட்டும்தான். அவரை தவிர மற்ற யாருமே அதை சிறப்பாக செய்ய மாட்டார்கள். ரேஷன் கடையில் சீனி என்ன ஆச்சு என்று கேட்டால் அது எறும்பு தின்றுவிட்டது என்று கூறுவார். சரி, அந்த கோணிப்பை என்னாச்சு என்று கேட்டால் அதை கரையான் அரைத்து விட்டது என்று கூறக்கூடிய வல்லமை பெற்றவர்தான் கலைஞர் அவர்கள். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் மாஜி அமைச்சர்களோ அல்லது நிர்வாகிகளோ அந்த அளவிற்கு விவரமானவர்கள் கிடையாது. ஊழல் செய்யக்கூடியதில் வல்லவர்கள்தான், அதில் பல ஓட்டைகளையும் விட்டு செல்லக்கூடியவர்கள் என்பது இப்பொழுது புரிந்துவிட்டது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு முதல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர்கள் வரை தற்பொழுது அனைவரது துறைகளிலும் ஊழல்கள் இருக்கிறது என்பதை அந்தந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளார்கள். அமைச்சர் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து பணிகளையும் அமைச்சரா செய்வார் என்று கேட்டால் அப்படி கிடையாது. 99% பணிகளை ஐஏஎஸ் அதிகாரிகள்தான் அதை செய்வார்கள். ஒப்புதல் வழங்கக்கூடிய இடத்தில்தான் அமைச்சர் இருப்பார். அந்த ஒப்புதல் வழங்கக்கூடிய இடத்தில் யாருக்கு எந்த டெண்டர் வழங்க வேண்டும், யாருக்கு எவ்வளவு கமிஷன் பெற வேண்டும் என்பதை எல்லாம் அமைச்சர் தீர்மானிக்கக்கூடியதுதான். இதனால்தான் தற்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை நீங்கள் செய்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறினாலும் கூட அதை மறுக்கக்கூடிய அதிகாரம் அமைச்சருக்கு இருக்கிறது. ஆனால் மற்ற பணிகள் அனைத்தையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் செய்வார்கள். இதனால்தான் தற்பொழுது அனைத்து தவறுகளையும் வெள்ளை அறிக்கையாக ஒவ்வொரு துறை சார்ந்த சிட்டிங் அமைச்சரிடம் முதல்வர் விஜய் அவர்கள் பெற்றுள்ளார். அதை வருகின்ற நிதி நிலை ஆயோக் கூட்டத்தில், அதாவது முதல் பட்ஜெட் தாக்கலின் பொழுது வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு தமிழ்நாட்டின் பட்ஜெட் தாக்கலை செய்வார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 30 அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழலை வெள்ளை அறிக்கையாக ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் முதல்வர் விஜய் அவர்களிடம் கொடுத்து வருகிறார்களாம். அப்படி அது சட்டசபையில் பேசப்பட்டால் நிச்சயமாக நாம் கூறலாம் மிக பெரிய அளவிலான பாதிப்பு திமுக ஏற்படும். திமுக அந்த இடத்தில் என்ன செய்யும் தெரியுமா? வெளிநடப்பு செய்யும். இதுதான் அவர்கள் காலம் காலமாக செய்யக்கூடியது. ஏனென்றால் அதிமுக தைரியமாக துணிச்சலாக கேள்விகளை கேட்கும். ஆனால் திமுகவை பொறுத்தளவிற்கு தைரியம் எல்லாம் கிடையாது. சட்டைகளை கிழித்து கொண்டு அவர்களாகவே வெளியே செல்வார்கள் அல்லது காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்படுவார்கள். இதுதான் அங்கு நடக்கக்கூடிய செயல்.
கடந்த எதிர்க்கட்சியாக திமுகவின் தலைமை இருந்தபோதும் அதுதான் நடந்துள்ளது என்பதை மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் சட்டசபையில் புதியது. நீங்கள் என்னதான் கத்தி பேசினாலும் கூச்சலிட்டாலும் புதிய எம்எல்ஏக்கள் மௌனமாகத்தான் இருப்பார்கள். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் உங்களை பற்றி நன்றாக இளம் தலைமுறை எம்எல்ஏக்களுக்கு தெரியும். ஏனென்றால் லைவாக சட்டசபை ஒளிபரப்பாகிறது. யார் மீது தவறு இருக்கிறது, திமுக சார்ந்த எம்எல்ஏக்கள் என்ன பேசுகிறார், லாஜிக்காக பேசுகிறாரா அல்லது வீம்புக்கென்று சண்டை இழுக்கிறாரா என்பதை எல்லாம் தற்பொழுது நேரடியாக லைவாக ஒளிபரப்பக்கூடிய காரணத்தினால் நிச்சயம் சட்டசபையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏனென்றால் நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்தொடர் விஜய் அவர்கள் முதல்வராக நீடிக்கலாமா வேண்டாமா என்ற அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட நேரிலேயே 1.5 கோடி பேர் பார்த்துள்ளார்களாம். இது வரலாற்று சாதனையாகவே இந்தியாவில் பேசப்பட்டது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்வர் விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் ஆட்சி சரியில்லை என்று கூறுகிறார்கள். இளம் தலைமுறையினர்கள் சட்டசபை கூட்டத்தொடரை 4 மணி நேரம் நேரடியாக பார்க்கிறார்கள் என்றால் இதைவிட என்ன பெரிய மாற்றம் தேவை என்ற கேள்விகளையும் நம்மால் பார்க்க முடிகிறதல்லவா? நிச்சயம் வெள்ளை சட்டப்பேரவையில் வாசிக்கப்படும் நிதியமைச்சரால் அதற்கு பிறகு உயர் அரசு அதிகாரிகளை மிரட்டக்கூடிய திமுகவின் முக்கிய தலைவர்களுக்கும் உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இவர்கள் ஆட்சியை அமைப்பார்களாம். மத்திய அரசிடம் பல ஆயிரம் கோடிகளை கடனாக பெறுவார்களாம். அதை இவர்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து மக்கள் மீது கடன் சுமைகளை ஏற்றிக்கொண்டு ஆட்சியை தோல்வியடைந்த பிறகு வீட்டிற்கு செல்வார்களாம். இதுதான் திமுக வாடிக்கையாக வைத்திருக்கிறது. இந்த முறை அது எல்லாம் நடக்காது. நீங்கள் தான் உங்களது துறையில் தவறான திட்டத்திற்கு தவறான பணங்கள் அதிகமாக பெற்று அதை முறைகேடாக செலவித்தீர்கள். அதற்காக உங்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் அல்லது உங்களுக்கு அதற்கான தண்டனைகளை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கலாம் என்ற செய்திகள் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் ஆலோசித்து வருகிறார் என்ற தகவல் பிரத்யேகமாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயமாக தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக எப்படியாவது விஜய் அவர்களது ஆட்சியை கலைத்துவிட வேண்டும், இல்லை என்றால் பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்து விடுவார் என்ற அச்சம் திமுகவின் தலைவருக்கு இருக்கிறது. இதனால்தான் இன்று கூட சென்னையில் ஜென்சி அரசியல் என்ற ஒரு மேடையை பேசுபொருளாக மாற்றியுள்ளார்கள். இப்பொழுதுதான் இவர்களுக்கு தெரிகிறது அரசியல் என்றால் தற்பொழுது களமே மாறிவிட்டது. இளம் தலைமுறையினர்களது ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்போம் என்பதை இப்பொழுதுதான் திமுகவிற்கே புரிந்து கொண்டுள்ளது. சரி, அதையாவது சரியாக செய்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களை, அரசு அதிகாரிகளை மிரட்டக்கூடிய நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.